அதுதான் கவலைப்படணும். நான் கவலைப்பட வேண்டிய என்ன தேவன் அப்படி வைக்கவே இல்லை. என் பாதை எப்படிப்பட்ட பாதையா இருக்கு? நீதிமானின் பாதை ராஜபாதை. ராஜபாதைன்னா ராஜா அவரை பார்த்து மற்றவன் தான் நடுங்கணும். இங்கே பாருங்க, புரியுதா? நீங்கள் என் கூட இல்லை அப்படியே வந்தீங்கன்னா உங்களை அழகாக வழி நடத்தி நான் 11 நாளில் காணாம தூக்கி போய் விட்டுருவேன். நான் பல முறை கேட்டுக்கிறேன், இது காதில் கேட்டுக்கினே இருந்துருக்குறோம், குழந்தையிலேருந்தே கேட்டுக்கிறோம். பாஸ்டர் நீங்கள் தானே வந்து ஜெபிக்க முடியும். பாஸ்டர் ஜெபிக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் போய் கை வச்சாலே அது அங்கே ஓடிடும். இன்னும் முடியல, ஓடிடும். அப்படின்னா உங்களுக்கு எப்படி அது வேலை செய்யும்? அப்போ இந்த அதிகாரத்தை அவர் எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னா, இப்போ அவர் என்ன சொல்றாரு? நீ விசுவாசத்தில் போய் நீ யார் மேலே கை வைக்கிறியோ அங்கே வியாதிஸ்தர்கள் சொஸ்தமாவாங்க அப்படின்னா, அப்போ ஃபர்ஸ்ட் இது என் குடும்பத்தில் நடக்க. விசுவாசம் பெருகுனா, எல்லாருமே சொல்லுங்க, விசுவாசம் பெருகணும்னா கர்த்தர்கிட்ட போங்க. சாரி, இப்படி சொல்லலாமே, விசுவாசம் குறைவில் இருந்தால் நான் கர்த்தர்கிட்ட போகிறேன். விசுவாசம் நிறைவில் இருந்தால் நான் பிரச்சனைக்கிட்டே போகிறேன். புரியல? புரியுதா? புரியலையா? ஒரு வேளை உங்களுக்கு ஒரு இடத்துல கூப்பிட்டுட்டாங்க, பயமாக இருக்குது, பிசாசை தோட்ட கூப்பிடுறாங்க, பிசாசு வீட்டில் அழகழிக்குதுங்க, நீங்கள் கிறிஸ்தவங்க தானேங்க, வாங்க எங்கள் வீட்டில் ஜாம் பண்ணுதுங்கன்னா பயப்படவே கூடாது. அதுதான் இவ்வளவும் சொல்லித்தரேன். உன் விசுவாசம் எங்கே, எதுக்கு கர்த்தர் கேட்டார்? அதே விசுவாசத்தை வச்சு தான் நான் உலகத்தில் ஜெயம் பெற்றுக்கொண்டே இருக்கிறேன். அந்த விசுவாசம் நான் இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும் சத்துனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளும் நான் உனக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டேன். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன அந்த சயின்ஸ்லாம் உன்னை வந்து ஃபாலோ பண்ணும். நீ பிசாசுகளை துரத்துவ, எல்லாமே உனக்கு அதிகாரம் கொடுத்துட்டாரு. இப்போ ஒரு வேலை ஓகே, நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் செல்வோம். எத்தனை பேர் தேவனோடு அப்படியே வரப்போகிறீங்க? வார்த்தை தான் தேவன். ஓகேங்களா? ஷார்ட்டாக இருக்கும் இன்றைக்கி. ஏன்னா நீங்கள் சிரிக்கிறதுனா நானே சிரிச்சிக்கணும். ஷார்ட்டாக இருக்கும் இன்றைக்கி, ஆனால் அர்த்தமுள்ளதாக இருக்கும். புரியுதுங்களா? அது அப்படியே பிடிச்சின்னு போங்க. எத்தனை பேர் கடந்த வாரத்தில் பேசுனது கர்த்தர் எனக்கு அப்படியே நடக்கும்? பாருங்கள், நடக்க போது பாடல் பாடினபடி கண்கள் காண அற்புதங்கள் செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். பாடலில் பாடினது போல் அந்த பாட்டே இருக்குது, அப்படிப்பட்ட ஒரு பாட்டே இருக்குது. அதாவது இஃப் யூ பிலீவ் ஷல் வி ரிசீவ் அப்படின்னு ஒரு பாட்டே இருக்குது. ஆனால் அந்த பாட்டெலாம் இங்கிலீஷ்லேருந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட்லாம் பண்ணி நாங்கள் அந்த சபையில் பாடியிருக்கிறோம். சாம்பிச்சலதுலேருந்து கற்றுக்கின்னு வந்து அங்கே பாடியிருக்கிறோம் ஊரில் தெரியல. அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. தெரியுமா? தெரியும். தெரியல. விசுவாசித்தால் பெற்றுக்கொள்வாய், உன் கண்ணீர் கவலைகள் மாற்றிட நல்லவர் வல்லவரே. ஆம் அப்படின்னு ஒரு அர்த்தது. இன்றும் மாறாத இயேசுவை நீ நம்பி ஜெபித்தால் வென்றிடலாம் புவியினை, இந்த பூமியை வென்றிடலாம் விசுவாசித்தால். அந்த மாதிரி அற்புதமான பாடல்கள்லாம் இருக்குது. இஃப் யூ பிலீவ் ஷல் ரிசீவ். அந்த விசுவாசத்தோடு அமர்ந்திருங்க, தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இந்த உலகமே அப்படி தான் உண்டாச்சு. இந்த உலகமே விசுவாசத்தில் தான் உண்டாச்சு. எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? இல்லை பிரதர், வார்த்தையினால் உண்டாச்சு. இல்லை, அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒருத்தர் இருந்தார். அவர் விசுவாசத்தோடு பேசினார். இதுன்னா பேசினா உடனே அது நடக்கும்னு பேசினார், நடந்தது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எல்லாம் பிடிச்சின்னு போங்க. நான் எப்படி இருக்கணும்ன்ட்டு நீங்கள் நினைங்க. சொல்லுங்கள்.
நான் எப்படி இருக்கணும்ன்ட்டு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். பக்கத்தில் பார்த்து இதெல்லாம் பேசணும். நான் என்னை பார்த்து பேச முடியாது. நான் எப்படி இருக்கணும்னு நீ நினைக்காத, நான் எப்படி இருக்கணும்னு நான் நினச்சிக்கிறேன். நல்லா இருக்குல்ல இது? இல்லை, அதுதான் போன வாரம் பார்த்தோம். கரெக்டாக ப்ராட் மைண்டுக்கு வாங்க, ப்ராட் மைண்டுக்கு வாங்க. நீங்கள் ஒரு திங்கிங் பண்ணுவீங்க, நான் மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும், இங்கே பாரு இருக்கிறத பார்த்துட்டு போ அப்படின்ட்டுருவாங்க டபால்னு. அந்த மைண்டுக்கெலாம் வரவே கூடாது. நீங்கள் இதை யோசிங்க, பெருசாக யோசிங்களா. அவர் என்ன சொல்கிறாரு, சகல ஆசீர்வாதத்தினால நான் உங்களை நிறைச்சிட்டேன், இதுக்கு மேலே கொடுக்கறதுக்குன்னு ஒன்றுமே இல்லை, எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குது. அதை நீ எப்படி எடுத்துக்கிறியோ எடுத்துக்கோ. எல்லாம் சொல்லுங்கள், ஆவியில் இருக்குது, ஆத்மாவில் வந்தால் சரீரத்தில் வந்துடும். இப்போ எனக்கு ஆவியில் எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் வச்சுருக்கிறாரு. இப்போ நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, நான் என்னுடைய வருமானத்தை வைத்தோ என்னுடைய சூழலை வைத்தோ என்னை சுற்றார் வைத்தோ நான் பார்க்கவில்லை, என் தேவனை மையமாக வைத்து நான் பார்க்கிறேன். அதை தேவனை ஆதாம மையமாக வச்சு பார்த்துருந்தாருன்னா இந்த இடம் தான் குத்துருப்பார். புரியுதா? ஆதாமு ஏவாளை உண்டாக்க போகிறேன்னு கர்த்தர் பார்த்து இருந்தாருன்னா எப்படி கொடுத்துருப்பாரு? இவ்வளோ தான் கொடுத்துருப்பாரு. போதும் உனக்கு, இதை நீ சரி இதை கூட விட்டுருங்க, ஏதேனுக்கே வருவோம். ஆதாம் ஏவாளுக்கு தேவன் ஏதேன் தோட்டத்தை கொடுத்தாரு, பெரிய தோட்டம், எல்லா வித கனிகளாலும் நிரம்பி கொடுத்துட்டாரு, எல்லா வித மிருக ஜீவனங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. ஓகேங்களா? அந்த ஏதேனோட நிறுத்தியிருக்கலாமே. ஆனால் அவர் உலகம் உண்டாக கடவுதுன்னு ஃபுல்லாக இதெல்லாம் உண்டாகி தானே இருக்குது. அப்போ அவர் அதோட நிறுத்தல, 6000 வருஷம் கழிச்சு எல்லாரும் பெரியும் நான் இப்படி பேசுகிறேன், 6000 வருஷம் கழிச்சு, எத்தனை வருஷம்? 6000 வருஷம் கழிச்சு, இதெல்லாம் உலக தோற்றம் முன்பாகவே அவருக்கு இருக்கிறது. 6000 வருஷத்துக்கு முன்பாகவே சுரேஷ் இங்கே உக்காருவார், குப்புசாமி இங்கே உக்காருவார். அப்புறம் வேறு என்ன சொல்கிறது? நான் ஏன் இந்த பேரை சொல்கிறேன்னா, ஒருத்தர் பேரை சொல்லிட்டு ஒருத்தர் பேர் சொல்லலைன்னா வருத்தம் அடையும். அதனால் நான் குப்புசாமி, கோவிந்தசாமி இந்த இடத்துல இப்போ உக்காந்து இருக்கணும். நான் கரெக்டாக தானே பேர் சொல்கிறேன். நான் ஐசக்கு இப்படிலாம் பேசலையே, ஏன்னா ஒரு புறஜாதிகளை ரசித்து தானே கொண்டு வர்றாரு. ஒருவேளை அந்த குப்புசாமி இங்கே இல்லைன்னா வருவார். குப்புசாமி ஆந்தி வேலை தான் இருக்கிறாரு, வருவார். நம்மளாம் ஒரு நாளில் ஆந்தி வேலை தான் இருந்தோம், வந்து இங்கே இருக்கிறோம். 6000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ப்ராட் மைண்டில் அவர் திங்க் பண்ணியிருக்கிறாரு. அவன் இங்கே வந்து அப்போ யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் ஒன்றுமே இருந்திருக்காது, இருந்திருக்கு. நம்மளை யோசித்து அவர் செய்கிறாருன்னா உலக தோற்றத்துக்கு முன்பாக அவர் ப்ராட் மைண்ட் வர்றாரு. அதனால் யோசிங்க, எப்படி யோசிக்கிறீங்களோ யோசிங்க. எபிரேயர் 11:1 அதிகாரம். நான் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு பல வசனங்களை கொடுத்துருக்கேன். ஆசீர்வாதத்தை மட்டும் அந்த சபையில் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கள என்னிடம் கொண்டு வாருங்கள். என்னது இயேசு சொல்வார், உங்களுடைய சீஷர்கள் பிசாசை துரத்த போனார்கள், ஆனால் அவர்களால் கூடாமற் போயிட்டு அவர்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். 5 அப்பம் 2 பேருக்கு 5000 பேருக்கு எப்படி கொடுக்க முடியும்? ஆனால் இருக்கிறது 5 அப்பம் 2 மீன் தானே. அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அந்த மாதிரி யாராவது உங்களை கேட்டாங்கன்னா, உங்களால் பேச முடியலன்னா அவர்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், கர்த்தர் பேசுவார். யாக்கோபு 2:5 அதை சொல்லிவிட்டு 11:1 போகலாம். யாக்கோபு 2:5 உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு யாக்கோபு, என் பிரியமான சகோதரரே கேளுங்கள். கேட்குறீங்களா? காது உள்ளவன், காது இல்லாதவங்க அப்படியே உக்காந்துருங்க, நோ ப்ராப்ளம். வேறு காது இருக்கும், ஆனால் அந்த காது வேறு எங்கேயா கொடுத்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு கேட்காது. ஓகேங்களா? என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும்,
புரியுதுங்களா? சொல்லுங்கள், விசுவாசத்தில் நான் ஐஸ்வர்யவானா வருவேன். சொல்லுங்கள், விசுவாசத்தில் ஐஸ்வர்யவானா வருவேன். மறுபடியும் சொல்லுங்கள், விசுவாசத்தில் ஐஸ்வர்யவானா வருவேன். அது எத்தனை வருஷம் ஆனாலும் கர்த்தர் சொன்னால் அதை செஞ்சு முடிப்பார். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? எப்படி கேட்குறாரு பாருங்க உங்களை பார்த்து. எத்தனை பேர் சொல்கிறீங்க ப்ராட் மைண்டுக்கு நான் வந்துடுறேன், நான் தரித்திரனா இப்போ இருக்கலாம், ஆனால் 10 வருஷம் கழித்து பார்த்தேன்னா அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நான் இப்போ ஐஸ்வர்யவானாய் நான் இருக்கிறேன். இதை யார் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறா? வாக்குத்தத்தம் அவர் பண்ணியிருக்கிறா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்கள், வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். இப்போ படிப்போம் எபிரேயர் 11:1. வைங்க. விசுவாசமானது நம்பப்படுகிற, நான் சும்மா இன்ட்ரோ கொடுத்துட்டு போயிட்டுருக்கேன், வர மெயின் பாயிண்ட்டுக்கு வரேன். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. இது கடந்த வாரத்தில் பார்த்தோம். அடுத்த வசனம், அதனாலே முன்னோர்கள். இப்போ நீங்கள் சொல்ல முடியுமா, இப்போ ஒரு 100 வருஷம் கழிச்சு நான் யார்? சொல்லுங்கள், 100 வருஷம் கழிச்சு நான் யார்? அதே எல்விஸ் தானப்பா நீ. இல்லை, 100 வருஷம் கழிச்சு நான் யார்? முன்னோர்கள். இப்போது என் பையன் இல்லை, என் பேரனுங்க பேத்திங்க சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, விசுவாசத்தினாலே தாத்தா எல்விஸு. எத்தனை பேருக்கு இதுக்கு வேணும்? பேசணும். அது எத்தனை சந்ததி வந்தாலும் பேசும். ஆபிரகாமை இன்றைக்கும் பேசுனுக்கிறோம். எத்தனை வருஷம் கழிச்சு இன்றைக்கும் பேசுனுக்கிறோம். அன்றைக்கி அவன் சாட்சி பெற்றான், இன்றைக்கும் நம்ம பேசுனுக்கிறோம். இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் ஃபுல்லாக விசுவாசத்தில் வளர்ந்தவங்களை பற்றி தான் சொல்லுது, நல்லவங்களை பற்றி சொல்லவே இல்லை. சொல்லுங்கள், 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் நல்லவர்களை குறித்து சாட்சி கொடுக்கவில்லை, விசுவாசிக்கிறவர்களை குறித்து தான் சாட்சி கொடுத்துருக்குறாங்க. நல்லவர்களை குறித்து சாட்சி கொடுத்து இருந்தால் அங்கு ராகாப் வந்திருக்கவே மாட்டா. அவர் விசுவாசத்தில் சாட்சி கொடுக்குறதால தான் ராகாப்பும் உள்ள நுழையிறான். புரியுதுங்களா? அப்போ அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். இப்போ 3வது, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் வந்துருச்சா? உலகம் எப்படி உண்டாச்சு? விசுவாசத்தினால அவர் பேசுனதால வந்துருச்சு. சொல்லுங்க, எத்தனை பேர் விசுவாசத்தில் பேச போகிறேன்னு சொல்கிறீங்க? விசுவாசத்தில் இல்லாததை பார்த்து பேசணும். சொல்லுங்கள், பக்கத்தில் பேசணும். விசுவாசத்தில் இல்லாததை பார்த்து பேசணும். விசுவாசத்தில் தேவன்கிட்ட பேசக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக உதைக்குது இல்லை? அப்படி போனால் தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். புரியுதா? இப்போ நான் சொல்கிறது புரியுதா? என்ன இது தேவன் இல்லாமல் எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலாம், பாயிண்ட்டுக்கு வரலாம். விசுவாசத்தினால் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம். இங்கே பாருங்கள், புரியுதா? நீங்கள் என் கூட இல்லை அப்படியே வந்தீங்கன்னா உங்களை அழகாக வழிநடத்தி நான் 11 நாளில் காணாம தூக்கின்னு போய் விட்டுருவேன். நான் நீங்கள் நடுவில் முறுமுறுத்து கம்முன்னு உக்காந்து காது கேட்காம உக்காந்திங்கன்னா 40 வருஷம் முறுமுறுத்துக்குனே வரணும். அதுவும் எல்லாரும் வந்துட முடியாது, அதையும் சொல்லிடுறேன். 10 பேர் தான் உள்ள நுழைய முடியும். நீ எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ, எக்ஸாம்பிள் ஏற்கனவே இருக்குது. 11 நாளில் கொண்டு, எத்தனை பேர் சொல்ல 11 நாளில் நான் போயிடணும் அப்படின்னு வரீங்களா? அப்போ என் கூட டக்குன்னு வந்துக்கினே இருங்க. இந்த முறுமுறுப்பே வேணாம். அடுத்தது எப்படி நடத்துவாரோ, அப்புறம் என்ன நடக்குமோ, அதெல்லாம் விட்டுருங்க. புரிதுங்களா? நாளைய தினத்தை குறித்து கவலையே படாதீங்க. நாளைய தினம் எதுக்காக கவலை பண்ணணும்? அதுதான் கவலை பண்ணணும். நான் கவலைப்பட வேண்டிய
என்னை தேவன் அப்படி வைக்கவே இல்லை. என் பாதை எப்படிப்பட்ட பாதையாக இருக்குது? நீதிமானின் பாதை ராஜபாதை. ராஜபாதைன்னா ராஜா அவரை பார்த்து மற்றவன் தான் நடுங்கணும். இப்போ நான் சொல்கிறேன், பிஎம் வர்றாருங்க, விழுப்புரம் வரேன்னு சொல்லிட்டாரு. நான் விழுப்புரத்தை சந்திக்க ஆவலாக இருக்கிறேன், நான் விழுப்புரத்தில் எத்தனாம் தேதி வருகிறேன், ஒரு 10 நாளில் வரேன்ட்டாரு. இப்போ யார் பயப்படுவா? யார் பயப்படுவா சொல்லுங்களேன், யார் பயப்படுவா? விழுப்புரத்தில் இருக்கிற எல்லா கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருமே பயப்படுவாங்க. ஆமாவா இல்லையா? நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் ராஜா. விழுப்புரத்தில் இருக்கிற எல்லா எத்தனை போலீஸ்காரர்கள், எத்தனை அதிகாரி, கலெக்டர் முதல் கொண்டு, புரியுதுங்களா, எல்லாம் நடுங்குவாங்க. ஏன்? பிஎம் ஒருத்தர் வராரு, எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஏதாவது ஒன்று சின்னதாக சொதப்பினா கூட நம்மளுக்கு எல்லா இடத்துல இருந்தும் ப்ரெஷரு பயங்கரமாக வரும். அப்போ ஒருத்தர் வர்றாருன்னா அவர் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அந்த இடத்துல இருக்கிறவங்க தான் பயப்படணும். அப்போ நாளைய தினத்தை குறித்து நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாளைய தினம் தான் எனக்காக பயந்து ஆகணும். ஏன்னா நான் ராஜா. சொல்லுங்கள், நான் ராஜா. நான் நாளைய தினத்தில் காலை எடுத்து தூங்கி எழுந்துக்க பார்த்து நாளைய தினம் பயந்து எனக்காக அது வேலை செய்யும். நான் போகும் இடமெல்லாம் செழிப்பு, நான் செல்லும் இடமெல்லாம் ஆரோக்கியம். காரணம், என் தேவன் தடைகளை உடைத்து கொண்டு போயினே கரடானவளை சமப்படுத்துகிறாரு, கோணலானவர்களை செவ்வாய்ப்படுத்துகிறாரு, மலைகளை குன்றுகளை தாழ்த்துறாரு, எல்லாவற்றையும் தாழ்த்துறாரு. காரணம், என்னை ராஜாவாக தேவன் வைத்திருக்கிறார். இப்போ இதுக்கு வந்துடுவோம். இதுக்கு தானே விசுவாசத்தினாலே நம்ம உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுவைகளால் உண்டாகவில்லை அப்படின்னா, இப்போ இந்த வாட்டர் பாட்டில் உங்களுக்கு சொல்லுங்கள், இந்த வாட்டர் பாட்டில் உங்களுக்கு இது காணப்படுது. இது ஏற்கனவே தோன்றப்பட்டதுனால இது இப்போ காணப்படலை. ஹலோ, புரியுதா? இப்போது இந்த வாட்டர் பாட்டில் வந்து இப்போ நீங்கள் பார்க்கவே இல்லை இந்த வாட்டர் பாட்டிலை, ஓகேவா? சரி, இப்போ இன்னொன்று காட்டுறேன், ஏன்னா நீங்கள் அதை பார்த்துட்டீங்கல்ல. இப்போ இன்னொன்று காட்டுறேன். இப்போ இதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிறத பார்த்தீங்களா? ஆனால் இது இப்போ உங்களுக்கு என்ன படுது? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தோன்றப்பட்டுதா இது? இல்லைல்ல, கரெக்டாக சொல்லுங்கள், இல்லைல்ல. அப்போது இது இல்லை, இந்த ஒரு பொருளே இல்லை, தோன்றவே படலை. ஆனால் டக்குன்னு இப்போது காணப்படுது. எப்படி ஆச்சுன்னா, ஏற்கனவே இருந்தது அவர் எடுத்துகிட்டு வரல. நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா அது இந்த உலகத்திலேயே இல்லைனாலும் அதை எடுத்துன்னு வந்து உருவாக்கி எடுத்துன்னு வந்து தராரு. உலகமே இல்லை, விசுவாசத்தில் உலகமே வந்துருச்சு. நான் கேட்குறேன், விசுவாசத்தில் உலகமே வந்துருச்சுன்னா, அவர் பேசி வந்ததுன்னா, இந்த உலகத்திலேயே எது இல்லைனாலும் நான் விசுவாசி பேசினா அது வரும். யோவான் 5ஆம் அதிகாரம் 19 19ஆம் அதிகாரத்திலிருந்து வைங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பலமுறை சொல்லியிருக்கேன், ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னாலே அது பெரிய விஷயம். மெய்யாகவே சொல்லுகிறேன்னா இன்னும் பெரிய விஷயம். மெய்யாகவே மெய்யாகவே சொல்கிறேன்னா, அப்பா இதை கொஞ்சம் நம்பி கவனிச்சு போ, உன் செவியை இங்கே சாய். கர்த்தர் சொல்கிறார், மெய்யாகவே மெய்யாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர், சொல்லுங்கள், பிதாவானவர், அதுதான் ஆவி. சொல்லுங்கள் மறுபடியும், ஆவி, ஆத்மா, சரீரம். கடந்த வார்த்தையில் பார்த்துத வருவோம். பிதாவானவர் அவர் யார்? ஆவி, ஓகேங்களா? செய்ய, ஆவியில் என்ன இருக்குதோ அதை செய்ய. குமாரன் காண்கிறது எதுவோ, என்னது இது? சூப்பர் சூப்பர். குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி, சொல்லுங்கள், அதே அன்றி வேறு எதையும் தாமாக செய்ய மாட்டார்.
அவர் எவைகளை செய்கிறாரோ, ஆவியானவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை ஆத்துமா குமாரன் அந்தபடியே செய்கிறார். எங்க செய்கிறாரு? சரீரத்தில் செய்கிறார். சொல்லுங்க, எங்க செய்கிறாரு? புரிஞ்சுதா? சரீரத்தில் செய்கிறார், ஆவியில் காணப்படாதது. பிதானவர் இயேசு சொல்கிறார். இதை என்ன சொல்கிறாரு? எனக்கே தெரியாதுப்பா, ஆனால் பிதா சொல்கிறது தான் நான் செய்கிறேன். எப்படி செய்கிறேன்னா எல்லாம் விசுவாசத்தில் நடக்குது. ஆவியானவர் விசுவாசத்தை நான் பார்த்து ஆவியானவர் இதை காட்டுறாரு, நான் அதை வாங்குகிறேன், அதை சரீரத்தில் நடப்பிக்கிறாரு. அடுத்த வசனம் இந்த விசுவாசத்தினால என்னென்ன நடக்குதுன்னு பாருங்கள். விசுவாசத்தினால பிதாவானவர் குமாரத்தில் அன்பாக இருந்து தாம் செய்கிறவைகள் எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். இப்போ உங்களுக்கு காமிச்சுன்னு என்ன காமிச்சுன்னுங்கிறாரு? நீ கோடானா கோடி பெருகுவாய், எகிப்தின் சம்பாத்தியம் உனக்கு வரும், எத்தியோப்பின் வர்த்தக லாபம் உனக்கு வரும். இதெல்லாம் உங்களுக்கு பிதாவானவர் செய்கிறத காட்டுறாரு. இது விசிச்சா உங்ககிட்ட வந்துடும், விசுவாசிச்சா உங்ககிட்ட வந்துடும். விசுவாசிக்கலைன்னா தான் பிரச்சனையே வருது, ஆனால் விசுவாசிச்சா வந்துடும். புரியுதுங்களா? காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கலும் பெரிதான கிரியைகளை அவர் சொல்லுங்க. நான் ஆச்சரியப்படத்தக்கதாக, நீங்கள் ஒரு நாள் ஆச்சரியப்படுவீங்க பாருங்க என்னை பார்த்து. இப்போ பொறாம தானே வருது. சொல்லுங்க, மற்றவன் என்னை பார்த்து ஆச்சரியப்படக்கூடாது, நானே என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டுக்கணும். ஏன்னா இங்கே அதான் சொல்கிறாரு, நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளை அவர் காண்பிப்பார். ஃபஸ்ட்டு காட்டுறாரு, அப்புறம் கொடுக்குறாரு. புரியுதுங்களா? ஆவியில் இருக்கிறத காட்டுறாரு, இப்போ ஆத்மாவில் உங்களுக்கு பேசிட்டாரு, இப்போ சரீரத்தில் நான் அதை அனுபவிக்க போகிறேன். புரியுதுங்களா? பிதாவானர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். 23ஆம் வசனம், குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாத இருக்கிறான். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு விலகி. எத்தனை பேர் இதுக்கு வேணும்? மரணத்தை விட்டு விலகி நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்வளோதான் போதுமா? எத்தனை பேர் சொல்கிறீங்க நித்திய ஜீவனுக்கு நான் இருக்கிறேன், நான் மரணம் காண மாட்டேன்? விசுவாசத்தில் நடந்த ஏனோக்கு மரணமே காணலை. 300 வருஷம் இந்த பூமியிலையும் சஞ்சரித்தான், அப்படியே தேவனோடைய எடுத்துக்கொள்ளப்பட்டான். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா விசுவாசிக்கிறவனுக்கு மட்டும்தான் நடக்கும். அவர் சொல்கிறார் இன்னொரு இடத்துல, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும், சொல்லுங்கள், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன. இது இங்கிலீஷில் எப்படி தெரியுங்களா வருது? அழகாக வருது டிரான்ஸ்லேஷன். அதாவது தி சைன்ஸ் வில் ஃபாலோ யூ. சொல்லுங்கள், சயின்ஸ்னால் அந்த சயின்ஸ் இல்லை, SIGNS. இந்த சயின்ஸ் வில் ஃபாலோ யூ. ஃபாலோன்னா என்னது உங்களுக்கு தெரியும், ஹச்டாக் ஃபாலோ பண்ணே போது பார்த்தீங்களா, அந்த மாதிரி அது என்ன ஃபாலோ பண்ணுமா, என்னை பின்தொடர்ந்து வருதான் விசுவாசித்தா. யார் சொல்கிறா இந்த வார்த்தையை? தேவன் சொல்கிறார், இயேசு சொல்கிறார். லூக்கா எடுத்து வாசிங்க, மார்க்கு 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கரெக்டு, அதில் இங்கிலீஷும் வருது இல்லைம்மா? ஏன் இதில் இங்கிலீஷில் வருது அந்த லைனு? ஃபாலோன்னு வருதா பத்தியா? இது அக்கம்பெனின்னா என்னன்னா மொத்தமாக சொல்லுங்கள், அக்கம்பெனின்னா மொத்தமாக, ஒருத்தராக கிடையாது, மொத்தமாக. புரியுதுங்களா? இப்போ இங்கே சொல்கிறார், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், அடுத்தது சர்ப்பங்களையும் எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்த மாட்டாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்போது அவர்கள் சொஸ்தமா. இவ்வளோ யாருக்கு நடக்குதுன்னா எனக்கு அவர் சொல்கிறார். நான் விசுவாசனா, ஹலோ சொல்லுங்கள், இப்போ தெரிந்தா இந்த சபை எப்படிப்பட்ட சபை தெரியுதுங்களா? என்னது,
பாஸ்டர் வந்து தலைமையில கை வச்சு ஜோம் பண்ணால் தான் இது ஓடுன்னு கிடையாது. நீங்கள் கை வச்சாலே ஓடும். ஹலோ, இருங்க இருங்க இருங்க, இன்னும் முடிக்கல. முக்கியமான பாயிண்ட் இருக்குது. ஏகப்பட்ட முறை நான் கேட்டிருக்கிற ஒரே வார்த்தை நான் சொல்கிறேன் பாருங்கள். என்ன அந்த இடத்துல ஜெபிக்க கூப்பிட்றாங்க, நான் எப்படி போகிறது? பல முறை கேட்டுக்கிறேன். இது காதில் கேட்டுக்கினே இருந்துருக்குறோம், குழந்தையிலேருந்தே கேட்டுக்கிறோம். பாஸ்டர் நீங்கள் தானே வந்து ஜெபிக்க முடியும். பாஸ்டர் ஜெபிக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் போய் கை வச்சாலே அது அங்கே ஓடிடும். இன்னும் முடிக்கல, ஓடிடும். அப்படின்னா உங்களுக்கு எப்படி அது வேலை செய்யும்? புரியல. ஓகே, இப்போ நீங்கள் என்ன நினச்சின்னுக்கிறீங்க? பிசாசு என்கிட்ட வந்து சரீரத்தில் பலவீனத்தை எடுத்துகிட்டு வரான், என் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, இவ்வளவும் யார் பண்ணுறா? இப்போ நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. இப்போது இதை விசுவாசிச்சுன்னா நீங்கள் மற்ற இடத்துல போய் அந்த பிரச்சனை உள்ள இடத்துல போய் நீங்கள் காலடி எடுத்து வச்சு கையை வச்சாலே அங்கே பிசாசுகள் ஓடோன்னா உன் குடும்பத்தில் எப்படி வரும்? சொல்லுங்க. நான் விசுவாசிக்கு பார்த்து மற்றவங்கிட்ட ஓடுதுன்னா அப்போ நான் விசுவாசிக்கு பார்த்து அதை காட்டிலும் தேவன் என்னோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிறார். என் குடும்பத்தில் எதுவுமே நடக்காது. அதான் பாடல, திகிலுக்கு தூரமாவேன், ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. நான் வாளாகாமல் தலையாவன், கீழாகாமல் மேலாவன். சொல்லுங்கள், இதெல்லாம் சொல்லுங்கள். பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது, இனி துஷ்டன் என் வழியாக பிரவேசிப்பதில்லை. கர்த்தர் சொல்லுகிறாரு, இன்று கண்ட எகிப்தை நீ என்றும் காண மாட்டாய். இதெல்லாம் நம்ம விசுவாசிக்காதால் தான் நம்மளுக்கு பயம் வருது. ஆமாவா இல்லையா? இப்போ கர்த்தர் சொல்கிற நீ போய் கை வை. அப்போ நான் போய் கை வைப்பதை நான் எப்படி போகிறேன்? என்னடா இது, நான் கை வச்சா அங்கே நடக்கும்னா அப்போ என் குடும்பத்துலையா இது வருது, வரக்கூடாதுல்ல? இது எனக்கே பயங்கர லைட் அடிக்குது. நீங்கள் நினச்சி நிற்கிறீங்க உங்களுக்கு தான் பிரச்சனை, இவங்க குடும்பத்தில் பிரச்சனையே இல்லைன்னு. வந்து பார்த்தா தானே தெரியும், உள்ள நோஞ்சாதான் தெரியும், ஓ இருக்கா அப்படின்னு. எப்படி ஃபேஸ் பண்ணுறது தெரியுங்களா? அதோ இப்படிப்பட்ட விசுவாசம்தான். என்னது, நான் வச்சாலே ஓடுனா அப்படி இங்கே எப்படி அது இருக்க முடியும்? இப்போ நான் அப்போ என்ன பண்ணுவேன்? நான் ஃபஸ்ட்டு இங்கே பேசுவேன். ஹலோ, இப்போ நீங்கள் எல்லார் மேலேயும் கர்த்தர் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். புரியுதுங்களா? சொல்லுங்கள். எல்லார் மேலேயும் இல்லை பிரதர் அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு என்பதுக்கு எனக்கு ஒரு வசனத்தை நீங்கள் கொடுத்துருங்கன்னா லூக்கா 10:19 வச்சுட்டு வாங்க. லூக்கா 10:19 லூக்கா 10:19 வெஸ்ட்டு மறுபடியும் இந்திய வசனத்துக்கு வந்துருமா கொஞ்சம்? விசுவாசிங்க, விசுவாசம் தாங்க எல்லாமே. நான் ஒன்றே சொல்கிறேன், கடந்த வாரத்தில் சொன்னேன், இயேசு வந்து நம்மளுக்கு மாதிரி எக்ஸாம்பிள். அவரே விசுவாசத்தில் தான் எல்லாமே ஜெயிச்சிருக்கிறார். விசுவாசத்தை மட்டும் விட்டுறாதீங்க. புரியுதுங்களா? இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிச்சிருக்கிறீங்களா யாராவது? இதெல்லாம் மிதிச்சது இல்லையா? பல முயற்சிக்கிறோம். நான் பல முயற்சிக்கிறேன். போன வாரம் கூட ஒரு சர்ப்பத்தை முயற்சித்தேன். மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வலை. நான் சொல்கிறது அந்த சர்ப்பம் அந்த தேள் கிடையாது, பிசாசை குறிக்கிறது இது. புரியுதுங்களா? ஓ, அப்போ நானும் போயிட்டு பாம்பை கண்டா மெரி பண்ணால் அதுக்கு நான் கேரண்டி கிடையாது. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருனுடைய சொல்லுங்க இது மெயினாக சொல்லுங்க, சத்ருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அப்போ இந்த அதிகாரத்தை அவர் எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னா இப்போ அவர் என்ன சொல்றாரு? நீ விசுவாசத்தில் போய் நீ யார் மேலே கை வைக்கிறியோ அங்கே வியாதிஸ்தர்கள் சொஸ்தமாவாங்க அப்படின்னா அப்போ ஃபர்ஸ்ட் இது என் குடும்பத்தில் நடக்க இதை விட ஒரு பெரிய வெளிச்சம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஹலோ, தேவன் உங்ககிட்ட கொடுத்துருக்கிறாருங்க.
ஹலோ, ஒவ்வொருத்துக்கும் மேலேயா இங்கே நீங்கள் வந்தவங்களாம் அவரால் தான் வந்திருக்கிறீங்க. நீங்கள் தைரியமாக போய் நான் எப்படி போய் கையை வைக்கிறது, இல்லை நான் கொஞ்ச நேரம் அந்த ஜெபம் பண்ணிட்டு ஆவியில் தேவையே இல்லை, தேவையே இல்லை. பாட்னு போயிட்டு ஒன்றே வந்தான், அவருடைய நாமம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இயேசுவினுடைய நாமம், அவ்வளோதான். நீங்கள் அதில் தானே என்ட்ரி ஆகுறீங்க. மதியழகனாகிய நான், இல்லை ஜோதி ஆகிய நான், இல்லை எல்விஸ், அதுக்கு தான் பேரே சொல்லக்கூடாது, குப்புசாமி ஆகிய நான், ஓகேவா, நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு உனக்கு ஏறிக்கும் அது. புரியுதுங்களா? ஆனால் நம்ம அப்படி ஜெபிக்க போகிறதே கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தானே எடுத்தோடனே வரோமே நம்ம. அப்போ அங்கேயே அங்கே விடுதலை வருதுல்ல. அப்போ அந்த விடுதலை அங்கே வருதுன்னா அப்போ ஃபஸ்ட்டு அது என்ன ஆகுது? எனக்கு இங்கே வேலை செய்யணும். அந்த எந்த இது விசுவாசம் என் குடும்பத்தில், அந்த விசுவாசம் எனக்கு வேலை ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன, அந்த இடத்துல போகிறோம்பா, நான் கை வைக்க போகிறேன், என்னை கூப்பிட்டுட்டாங்க, நீங்கள் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இனியே யாராவது உங்களை கூப்பிட்றாங்க, வாங்க எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஜாம் பண்ணிட்டு போங்கன்னா பயப்படாதீங்க, தைரியமாக போங்க. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்று ஃபெய்த் வரும் பாருங்க. என் வீட்டில் ஃபஸ்ட்டு இப்படி இருக்கணும்ல, அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு இங்கே கர்த்தர் சுகத்தை எல்லாத்தையும் சரி பண்ணதால தான் இப்போ என்ன அங்கே அனுப்புகிறாரு. பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், அப்புறம் சர்வங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கை வைப்பார்கள், அப்போது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இதெல்லாம் இங்கிலீஷில் என்ன வருதுன்னு நான் படிக்கிறேன் பாருங்கன்னா, இங்கிலீஷில் என் இதில் வருது, அதனால் நான் அதை படிக்கிறேன். அதில் வந்து அக்கம்பனின்னு வருதுல்ல, மார்க்கு 17 தானே. அண்ட் தீஸ் சைன்ஸ் ஷல் ஃபாலோ தெம் தட் பிலீவ். யாரெல்லாம் நம்புகிறாங்களோ இதெல்லாம் வந்து உங்களை ஃபாலோ பண்ணுமா. எதெல்லாம் வந்து பிசாசுகளை துரத்துவார்கள் நாங்கள் பார்த்தீங்களா. அப்போ எது உங்களை ஃபாலோ பண்ணுது? இயேசுவின் நாம உங்களை ஃபாலோ பண்ணிக்கினே வருது. பிசாசை துரத்துறதுக்கு உங்களை பின்தொடர்ந்து வருது. In my name shall they cast your devils, they shall speak with new tongues. புரியுதுங்களா? எனக்கு இது போதும், ஓகேங்களா? இப்போ எத்தனை பேர் சொல்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன்னு? தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. அப்போ இனியும் என் வீட்டில் தீங்கு என்பதே வரக்கூடாது. நான் போய் ஒருத்தங்களை விடுதலை ஆக்க முடியும்னா அப்போ என் வீட்டில் எவ்வளோ பெரிய விடுதலை இருக்கணும்? அவ்வளோதான். இதுக்கு மேலே போதுமா? எத்தனை பேர் இதே போதும், எனக்கு பெரிய ஒரு வெளிச்சம். இருளில் உள்ளவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வசனத்தின்படி இது பெரிய வெளிச்சம். எது பெரிய வெளிச்சம்? எனக்கே பெரிய வெளிச்சம். நீங்கள் புறப்பட்டு போங்கள். போயிட்டு கர்த்தர் சொல்கிறார், ஒவ்வொருத்தருக்கும் என்ன கொடுக்குறாரு? உலகெங்கும் புறப்பட்டு போய் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சீஷராகுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் போய் ஜெபம் பண்ண பார்த்து என்ன ஆகுது? எல்லாம் ஸ்டார்டிங் வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும், பயந்துடக்கூடாது. புரியுதுங்களா? உடனே ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா பயந்துடவே கூடாது. புரியுதுங்களா? அது அப்படியே அதில் பயிற்சி வைங்க. உடனே ஒருத்தர் புதுசாக சமைக்க பார்த்து சூடு இல்லாமலையா சமைச்சிக்கிறான்? கிடையவே கிடையாது. ஏதாவது ஒரு சூடு கீடு படுது. குழந்தை வந்து சைக்கிள் ஓட்ட பார்த்து கீழே உழதான் செய்யுது. அதுக்காக அப்பா நீ சைக்கிளே ஓட்டாதானே விட்டனா ஃப்யூச்சரில் அது கஷ்டப்படும். அது அடிப்பட்டாலும் ஸ்டார்டிங்கை 1-2 இருக்க தான் செய்யும். அதனால் நீங்கள் அதை பார்த்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி உங்களுக்கு ஒரு வேளை அதில் ஒரு விசுவாசம் குறைவாக இருந்துச்சுன்னா, எதில் நான் போனால் விசுவாசத்தில் ஜெபம் பண்ணுறேன், ஒரு வேளை விசுவாசம் எனக்கு அந்த இடத்துல வரலன்னா என்ன பண்ணுறேன்னா, கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்கள், கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. விசுவாசம் பெருகுனா, எல்லாருமே சொல்லுங்கள், விசுவாசம் பெருகணுன்னா கர்த்தர்கிட்ட போங்க. சாரி, இப்படி சொல்லலாமே, விசுவாசம் குறைவில் இருந்தால்
நான் கர்த்தர்கிட்ட போகிறேன். விசுவாசம் நிறைவில் இருந்தால் நான் பிரச்சனைக்கிட்டே போகிறேன். புரியல? புரியுதா புரியலையா? மறுபடியும் சொல்லுமா? விசுவாசம் குறைவாக இருந்தால் நான் தேவன் இடத்துல போகிறேன். விசுவாசம் நிறைவாக இருந்தால் நான் பிரச்சனைக்கிட்டே போகிறேன். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, வசனம் வைங்க, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, வைமா, ஒரு 2 விளக்கம் மட்டும் கொடுத்துட்றேன். எவனாகிலும் மார்க்கு 11:23. மார்க்கு 11:23. எவனாகிலும்னா இங்கே கிறிஸ்தவன் கிடையாது. புரியுங்க? அதுக்கு தான் மறுபடியும் எவனாகிலும்னா அங்கே கிறிஸ்தவன் கிடையாது. சொல்லுங்கள், கிறிஸ்தவங்களே கிடையாது. ஹிந்துவாக இருக்கலாம், இல்லை புத்திசமாக இருக்கலாம், கிறிஸ்தவனாகவே இருக்கலாம், அமெரிக்காக்காரனாக இருக்கலாம், ஆப்பிரிக்காக்காரனாக இருக்கலாம், மலை ஜாதியாக இருக்கலாம், எவனாவது இருக்கலாம். எவன் ஒன்றாலும் சொல்லுங்கள், எவன் ஒன்றாலும். அதுக்கு தான் இந்த எவனாகிலும் வருது. இப்போ உங்களுக்கு ஃபெய்த் எவ்வளோ கூடுது பாருங்களேன். கூடுதா இல்லையா உங்களுக்கு? எத்தனை பேர் சொல்கிறீங்க எனக்கு ஃபெய்த் இன்னும் அதிகமாக கூடுது? இதுவரையிலும் விசுவாசம் இருந்ததை காட்டிலும் இப்போ எனக்கு ஃபெய்த் பயங்கரமாக கூடுது. நான் போய் ஜெபம் பண்ண எனக்கு அதிகாரம் அவர் கொடுத்துருக்குறாருன்னா அப்போ அங்கே ஓடுதுன்னா அப்போ எனக்கு எப்படி வரும் அந்த ஒரு விசுவாசம்? இப்போ கர்த்தர் கொடுத்தாரா? இப்போ பாருங்கள், நீ கிறிஸ்தவம் இன்னும் கூட உனக்கு டவுட் இருக்குதா? நான் போய் ஜெபிச்சா ஓடுமா, பயந்துடக்கூடாதுன்னு டவுட் இருக்குதா? இப்போ சொல்கிறாரு, நீ இல்லைப்பா, எவனாகிலும், எவனாக இருக்கட்டும். இப்போ இந்த வார்த்தையை ஒரு வேளை இந்த வீட்டுக்காரன் கேட்டுன்னு இருந்துட்டு எதிர் வீட்டில் போய் ஜெபிச்சா ஓடும். எத்தனை பேருக்கு புரியுது? எவன் இந்த மலையை பார்த்து பேர் இப்போ இவரு போய் சொன்னாலும் அது நடக்கும். நான் எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் காட்டுறேன்னா, அவங்க அங்கே பேசினாலே நடக்கும். நான் பார்த்து எனக்கு அதிகாரம் அவர் கொடுத்துருக்குறாரு, அவருடைய பிள்ளையாக என்னை அதிகாரம் கொடுத்துருக்குறாரு. அப்போ நான் பேசினா எல்லாமே நடக்குமே. நான் ஏன் இப்படி இருக்கணும்? அப்போது தரித்திரரை ஐஸ்வர்யவாக்கணும்னு போய் பேச சொல்கிறாரு. அப்போ நான் ஏன் தரித்திரரா இருக்கணும்? புரியுதா இல்லையா? சுகம் கொடுக்க என்ன போக சொல்கிறாரு. அப்புறம் நான் ஏன் பலவீனமாக இருக்கணும்? அப்போது நான் சரீரத்தில் நான் கர்த்தர் என்ன செழிப்பா என்னை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இப்போ பாருங்கள், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, சொல்லுங்கள், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். யார் வேணாலும். ஒரு பாட்டிமா என்ன பண்ணிச்சான், சாம் சபுதரை எழுதியிருந்தார். ஓகேங்களா? அவர் சிறுகதைகள் நிறைய எழுதுவார். ஆனால் அதில் 100க்கு 100 உண்மை தான் எழுதுவார் அவர். ஒரு பாட்டிமா என்ன பண்ணிச்சான், தான் வீட்டு எதிர்க்க மலை, பெரிய மலை இருந்துதான் கிராமத்தில். அந்த பாட்டிமா டவுனுக்கு போனோன்னா அந்த மலையை சுற்றி 10 கிலோமீட்டர் தாண்டி தான் போகணுமா. அப்போ அந்த பாட்டிமா அதுக்கு இந்த வசனம், கிறிஸ்தவ பாட்டிமா, அந்த பாட்டிமாவுக்கு இந்த வசனம் தெரிஞ்சதால் தேவன் சொல்லியிருக்கிறார், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து நடு சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது அப்படியே ஆக கடவுள்னு மெய்யாகவே சொல்லிக்கிறார். அப்படின்னு காலையில் தூங்கி ஏஞ்சி முதல் வார்த்தை தான் மலையை பார்த்து தான் பேசுமா. அதுக்குன்னு யாரும் கிடையாதான். அதுக்கு பேசுகிற ஒரே ஆள் யார்? மலை தான்.
மலையை பார்த்து பேசிக்கினே இருக்குமா. எப்போ பாரு டெய்லி பேசுமா. கர்த்தர் சொல்லுகிறார், மெய்யாகவே சொல்லுகிறார், மெய்யாகவே சொல்லுகிறார், மெய்யாகவே சொல்லுகிறார். திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சான், ஒரு 5 போலீஸ் ஜீப்பு எல்லாம் வருதான், புல்ரோசர் எல்லாம் வருதான், பெரிய பெரிய மிஷினுங்க எடுத்துன்னு வந்து ஒரு வாரமாக நிறுத்துகிறாங்களாம். நிறுத்தினோடனே அப்போ இந்த பாட்டிமா கேட்டான், என்னங்க என் ஊட்டாண்ட வந்து இவ்வளோ நிறுத்திக்கிறீங்க அப்படின்னு பார்த்து அந்த பாட்டி அவங்க சொன்னாங்களாம், இல்லை பாட்டிமா, இந்த மலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல பெரிய கிரைனைட் வந்து ஒரு கம்பெனி வரப்போகுது. அதுக்காக நாங்கள் என்ன பண்ண போகிறோம், அது கார்ப்பரேட் கம்பெனி இங்கே வருது. இந்த மலையெல்லாம் நாங்கள் உடச்சி அதை வந்து ஹார்பருக்குன்னு, எங்கே ஹார்பர் கப்பல் வந்து இந்த சரக்கு இறக்கும் பார்த்தீங்களா கடலில், அங்கே போய் போட்டோன்னா அந்த கடலில் ஒதுங்க பார்த்து அங்கேருந்து வண்டிங்க ஏறி வரணும். அதனால் இந்த மலையை உடச்சி எடுத்துன்னு போய் நாங்கள் சமுத்திரத்தில் போட போகிறோன்னு உடைக்க ஆரம்பித்தாங்களாம். அப்போ அந்த பாட்டிமா சொல்லிச்சான், கர்த்தாவே, எவனாவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து நடு சமுத்திரத்திலே சந்தேகப்படாமல் சொன்னால் போகும்னு சொன்னீங்களே, அதே மாதிரி அந்த மலை பெயர்க்கப்பட்டு எத்தனை பேருடைய ஜெபம் பாண்டிச்சேரியில் கல் அடுக்கி வச்சுக்கிறாங்கன்னு தெரில இல்லை. துறைமுகத்தில் தூத்துக்குடியின் இங்கெல்லாம் வந்து இதெல்லாம் நடந்திருக்கும். எத்தனை பேருடைய இருக்கும்ல, கிராமத்து மக்களுக்கு தான் தெரியும் அந்த சுச்சுவேஷன்லாம். இவ்வளோ நடக்குது. இப்போ எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, அதாவது பெயர்ந்து போ என்று சொன்னால், அதாவது பெயர்ந்து போ, மலைன்னா பெரிய பிரச்சனை. மலைன்னா இந்த மலையை சொல்ல, நீங்கள் பாட்டுன்னு செஞ்சிக்கோட்டைக்கு போய்ட்டு போ போ அப்படின்ட்டு சொல்லக்கூடாது. மலைன்னா பெரிய பிரச்சனை. சொல்லுங்கள், மலைன்னா பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனையை பார்த்து என்ன சொல்கிறாரு கர்த்தர், நீ பேசுன்றாரு. சொல்லுங்கள், பிரச்சனை வந்தால் தேவன்கிட்ட போய் பேசுறது 2வது ரகம். புரியலண்ணா, வர பாயிண்ட்டுக்கு. பிரச்சனை வர பார்த்து தேவன்கிட்ட போய் கர்த்தாவே கர்த்தாவேன்னு அழுவுறது 2வது ரகம். பிரச்சனையை வர பார்த்து பிரச்சனையே பார்த்து போன்னு சொல்கிறது தான் முதல் ரக விசுவாசம். எத்தனை பேர் புரியுது? பிரச்சனையை பார்த்து பேசணும். இங்கே தேவனை பார்த்து பேசக்கூடாது. அதுக்கு தான் சொன்னேன், விசுவாசம் இதில் குறைஞ்சிச்சுன்னா தேவன்கிட்ட போ, விசுவாசம் நிறைஞ்சிச்சுன்னா பிரச்சனைக்கிட்டே போ, பிரச்சனைக்கிட்டே போய் பேசு. ஏவனாகிலும் தேவன் அப்படி சொல்லவே இல்லை. என்ன சொல்கிறாரு, பிரச்சனையை பார்த்து தான் பேச சொல்கிறாரு. இந்த மலையை பார்த்து நீ பேசு. சொல்லுங்கள், மலையை பார்த்து கர்த்தர் பேச சொல்கிறார். 2வது ஒரு எக்ஸாம்பிள், 3 எக்ஸாம்பிள் தரேன். 2வது ஒரு எக்ஸாம்பிள், மோசே. புதிய ஏற்பாட்டில் இதை காட்டுன்னா பழைய ஏற்பாட்டுக்கு நம்ம போயிட்டு வருவோம். பழைய ஏற்பாட்டில் மோசே, கர்த்தர் சொல்கிறார் மோசையை பார்த்து, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன முறையிடுறான்னா, வழி இல்லை. எங்கே வழி இல்லை? கடல், செங்கடல் வந்துருச்சு, வழி கிடையாது, எல்லாம் முறுமுறுக்கிறாங்க. இவன் தேவன்கிட்ட போய் நிற்கிறான். என்ன நிற்கிறான்? யார்? மோசே. கர்த்தாவே, இந்த செங்கடல் இருக்குது, என்ன பண்ணுறது? கர்த்தர் எடுத்தோடனே ஒரே வார்த்தை கேட்குறாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை அவங்ககிட்ட சொல்லிட்டாரு, முச்செடியில் வந்து சொல்லிட்டாரு, இந்த கோலை நீ, கோல் என்றால் என்ன சொல்லுங்கள், கோல் என்றால் என்ன? வார்த்தை. இந்த வார்த்தையை நீ பிடிச்சிக்கினா, இதை நீ எப்பெல்லாம் நீ வச்சு பேசுகிறியோ அப்போ உனக்கு எல்லா பிரச்சனையும் உனக்கு வழி விலகும்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. இப்போ அவன் செங்கடல் ஆண்டை வந்த உடனே பிரச்சனை வந்துருச்சு, சமுத்திரம் வந்துருச்சு. இப்போ அவன் தேவன்கிட்ட நோக்கி முறையிடுறான். அப்போ கர்த்தர் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? பின்ன யார்கிட்ட போகிறது? கரெக்டு தானே நான் கேட்குறது? பின்ன அவன் யார்கிட்ட போவான்? சொல்லுங்கள். மோசே பிரச்சனைன்னு பார்த்து யார்கிட்ட போவான்? 40 லட்சம் பேரை கூட்டுன்னு போகிறான். ஒரு செங்கடலில் வந்து தடையில், பெரிய தடை பிரச்சனையில் வந்து மாட்டிக்கினான். கவனிங்க, பெரிய தடையில் வந்து மாட்டிக்கினான். இப்போ அவன் யார்கிட்ட, நீங்கள் யார்கிட்ட போவீங்க? அவரு கேட்குறாரு, நீ ஏன் என்கிட்ட வந்தன்றாரு. நான் நியாயம் இது? நீ அங்கே பார்த்து பேச வேண்டியது தானே. என்னப்பா நீங்கள் தானேப்பா, உங்களை நம்பி தானேப்பா நாங்கள் வந்துருக்குறோம். அவர் சொல்கிறார், டேய், ஏற்கனவே உனக்கு என்ன சொல்லியிருக்கிறேன், கோலை கையில் கொடுத்துட்டேன், அதை நீ நீட்டு, வார்த்தையை உங்ககிட்ட கொடுத்துட்டேன். விசுவாசம் என்னும் கேடகத்தை தரித்தவர்களாய் நில்லுங்கள், அக்கினி ஆஸ்திரகம் எல்லாம்
அழுத்து போடுவாராம் கர்த்தர். இதுவரெல்லாம் நீங்கள் உக்காந்து இருக்கிறதுக்கு அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தினால தான் உங்களுக்கு இருந்த பெரிய பிரச்சனைலாம் கர்த்தர் அவிச்சு போட்டார். அவிச்சு போட்டதால் தான் உக்காந்துக்கிறீங்க. இப்போ இவ்வளோ விசுவாசம் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரா? இப்போ மோசையை பார்த்து சொல்கிறாரு, நீ கடலை பார்த்து பேசு. என்ன சொல்கிறாரு? கடலை பார்த்து பேசு. யாராவது எடுக்க முடியுமா டக்குன்னு? யாத்ராகமம் தானே, யாத்ராகமம் 14 10 இருந்து. ஓ, அந்த வசனமே டேரெக்டாக வச்சிட்டியாம்மா? சூப்பர் சூப்பர். ஆமாம்மா, நீ அதிலே வச்சிடு. நீ உனக்கு அதில் அதுவா நீ என்னிடத்தில் முறையில் அப்போது கர்த்தர் மோசையை நோக்கி, நல்லா கவனிங்க, ஹலோ கவனிங்க, பிரச்சனை வர பார்த்து தேவன்கிட்ட போகணுன்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட தான் கர்த்தர் சொல்யூஷனே வச்சுருக்கிறார். சொல்லுங்கள். ஆனால் தான் கர்த்தர் சொல்கிறார் ஒரு இடத்துல, தேவனால் கூடாத காரியம் இல்லைப்பா, மனுஷனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீ விசுவாசிச்சேன்னா முடியலன்னா தான் அவர் வராரு. புரியுதுங்களா? அப்போ தான் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு வர்றார். அப்போது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ என்ன இடத்துல முறை எடுக்கிறது என்ன? புறப்பட்டு போங்கள், உங்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அடுத்த வார்த்தை வர்றாரு பாருங்க, நீ உன் கோலை வாங்கி உன் கையை சமுத்திரத்தில் நீட்டு. நீ நீட்டினா அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் பொழந்து விழுந்துடும். நான் சொல்கிறேன் பாருங்க, இங்கே 80 பேர் உக்காந்துக்கிறீங்கன்னா 11 பேர் கரெக்டாக இருக்கிறீங்க 11 நாளில் போகிறதுக்கு. சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்போது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திர நடுவில் வெட்டாந்தரையில் பாருங்க, நான் விசுவாசிச்சேன்னா பிரச்சனை விலகுது, பிரச்சனை மேலேயே நான் நடந்து போகிறேன். இது எப்படி இருக்குது? எப்படி இருக்குதுன்னா, இங்கே தேவனே முன்னே வரல, அவர் என்ன திட்டுறாரு. ஆனால் அவனா என்கிட்டே நின்றுக்குது பாரு. எவ்வளோ சொன்னாலும் நம்ம பிள்ளைகிட்ட சொல்லும் பார்த்தியா, எவ்வளோ சொன்னாலும் அப்பா டாடி 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 டாடின்னுது. அதான் சொன்னல, செய்ய வேண்டியதானே, எல்லாத்துக்கும் நானே தான் வரணுமா? இதெல்லாம் எங்கள் வீட்டில் நடக்கும். இப்போ அவருக்கு அப்படி தானே கோவம் வரும். எவ்வளோ பேசினாலும் உங்ககிட்டே அதிகாரத்தை கொடுத்துருக்குறேன், ஆனால் ஒன்றா கொஞ்சம் இது வேணும்னு நிற்கிது அது. ஆனால் அவர் சொல்லார், இதான் உங்ககிட்ட என்னடா கொடுத்துருக்குறேன். இப்போ மோசையை பார்த்து அதான் சொல்கிறார். அப்படின்னு பார்த்து இப்போ அந்த பிரச்சனை விலகிடுச்சு. இப்போ அவன் அந்த பிரச்சனை மேலேயே நடக்கிறான். இப்போ பாருங்க, அடுத்தது வருது பாருங்க, நடந்து போவார்கள். அடுத்தது, எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்களின் குதிரை வீரனும் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவார். இதுதான் வெளில என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஜுரம் வந்தால் நல்லது, வியாதி வந்தால் நல்லது, கர்த்தர் அது மூலிமா உன்னை பூரணப்படுத்தி கொண்டே இருக்கிறார் அப்படின்றாங்க. வியாதி வந்தது கர்த்தர் அப்படி ஆடாடே, அது கர்த்தர் கொடுக்குறதே இல்லை. உடனே இந்த வசனம் காட்டுவாங்க, பார்வோன் மூலியமாக தேவனுடைய நாம மகிமைப்பட போகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். வியாதி மூலியமாக தான் மகிமை உனக்கு. வியாதி மூலியமாக அந்த வியாதியை ஏன் கர்த்தர் கொடுத்தாருன்னா உன்னை விடுவிக்கும்படி கொடுத்தார். வியாதியை கொடுத்து கர்த்தர் விடுவிக்கிறவரே அல்ல, அவர் சொந்த ரத்தத்தை கொடுத்து அவர் விடுவிச்சிட்டார். இப்போ அவர் என்ன இங்கே சொல்ல வராரு, பார்வனும் அவன் ரதம்னும் உன்னை வரும், உன்னை மேற்கொள்ள வரும், நான் எழுந்து இப்போ அவனை அடிக்க போகிறேன் பற்றியா, அங்கே தான் என் நாமம் மகிமைப்பட போகுது. யாருடைய நாமம்? தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகுது. மகிமைப்படுவேன். அடுத்தது, இப்படி நான் பார்வனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரையினாலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் பிரச்சனைகளை நீங்கள் அடித்து நொறுக்க பார்த்து, இங்கே பாருங்களேன், அச்சு நொறுப்பா மற்றவன் சொல்லுவானோ அவர் ஒருத்தர் தாண்டா கர்த்தர் அப்படின்னு உங்ககிட்ட பேச வைப்பான். எகிப்தியர் என்று அறிவார்கள் என்றார். அடுத்தது, ஆமாம், இதை நீங்கள் முழுசாக வீட்டில் போய் படிங்க, ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது ரெண்டுமே நான் சொல்கிறேன் பாருங்கள். மழை பெரிய பிரச்சனை, கரெக்டாக? ஹலோ, மழை பெரிய செங்கடலும் பெரிய பிரச்சனை. மழை இருந்தாலும் அந்த பக்கம் போக முடியாது, செங்கடல் இருந்தாலும் அந்த இடத்துல போக முடியாது. ஆனால் ரெண்டுத்துக்கும் தீர்வு கொடுக்குற ஒரே ஆள் யார் சொல்லுங்கள்? ரெண்டுத்துக்கும் தீர்வு கொடுக்குறது ஒரே ஆள் யார்? தேவன் மாத்திரம்தான். ஆனால் அவர் சொல்கிறாரு, இந்த ரெண்டுத்துக்கும் நீயே தீர்வு கொடுத்துடலாண்டா.
இதுக்கு மேலே ஒரு விசுவாசத்தில் நான் தூக்கி தேவன் நிறுத்த முடியாது. நான் எல்லாரும் அதானே நினைப்போம். சரி, சின்ன சின்ன பிரச்சனைலாம் ஓட்டிடலாம், பெரிய பிரச்சனை எப்படி மேற்கொள்ளு, அதுவும் நீ தான் மேற்கொள்ள போகிற. அப்படி மேற்கொள்ள உன்னால் முடியலன்ற பயம் வந்தால் நீ என்கிட்ட வா, காத்தச்சு அனுப்புகிற. எத்தனை பேர் புரியுது? காத்தச்சு அனுப்புகிறேன், மறுபடியும் நீயே போ. காற்று கம்மியாயிட்டா என்கிட்ட வா, ஆனால் காற்று ஃபுல்லாக இருக்க பற்றி என்கிட்ட நீ வரவே வராத. அப்புறம் ஜபமே பண்ணக்கூடாதா? உடனே இந்த புத்தி வருதுன்னா அடிச்சு பிசாசம் ஓட விட்டுருவேன் நான். உடனே இந்த புத்தி. அப்போ ஜெபம் தேவனோட உறவாடுவது அன்புல. அப்பா நீ எவ்வளோ நல்லவர் கர்த்தாவே, எவ்வளோ வல்லமை உள்ளவர் கர்த்தாவே, இவ்வளோ அன்பு என் மேலே வைத்திருக்கிறீங்களே. அன்புல போகிறது தான் ஜெபம். பிரச்சனையை எத்தனை போய் சொருவுறது ஜபமே கிடையாது. புரியுதுங்களா? அன்பில் போய் அவர்கிட்ட உறவாடுங்க, தேவன் இடத்துல உறவாடுங்க. பிரச்சனை எத்தனை போய் தயவு செஞ்சு உறவாடாதீங்க. பிரச்சனை உங்ககிட்ட வச்சிருக்கிறாரு, அது நீயே மேற்கொள்ளலாம். மலையே பார்த்து போடான்றாரு, நீ சொன்னால் நடக்கும். செங்கடலை பார்த்து பேசு, நடக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ மூணாவதாக ஒன்றே சொல்கிறேன் பாருங்க. லூக்கா 8:24-25 சுழல் காற்று ஒன்று வருது. சுழல் காற்று ஒன்று வருது, அதை மட்டும் பார்த்துட்டு முடிப்போம். படகு ஓடுகையில் அந்த மனுஷனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். மனுஷன் பேயெல்லாம் ஓட்டிட்டு டயர்டாக பத்துனுங்கிறாரு உள்ள. யாருக்கு? அந்த மனுஷன் சொன்னது இயேசுவை தான் சொன்னேன். மனுஷன் சொல்லாமா, அவர் மனுஷகுமாரனாக தான் அவர் இருக்கிறார். எல்லாத்துக்கும் நான் இதிலே விளக்கம் குத்துக்கினே வந்துடுறேன். யாரும் கமெண்ட்ஸில் யாரும் மனுஷன் சொல்கிறேன், மனுஷகுமாரனாக தான் அவர் இருந்தார். சிலுவைக்கு அப்புறம் தான் தேவகுமாரனாக மாறுறாரு. அவருக்கு டயர்டு இருக்குது, புரியுதுங்களா? தூங்கி நிற்கிறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா சுழல் காற்று அடிக்குது. பாருங்க என்ன அடிக்குது? சுழல் காற்று அச்சு வீசுது, கடல் கொந்தளிக்குது. அவங்களாம் யார்? சூப்பர். யார் அவங்க? மீனவர்கள். எவ்வளோ சுழல் காற்று அடித்தாலும் மீனவர்கள் நீச்சல் அச்சுன்னு எப்படியாவது அவனுங்க, ஏன்னா பக்காவாக நீச்சல் தேர்னவனுங்க அவர் தான். இங்கே நீச்சலே தெரியாதவர் யார்? தூங்கி நிற்கிறவர். இப்படி சொன்னால் பாருங்க அழகாக புரியுது. நீச்சலே தெரியாதவர் ஒருத்தர். ஏன்னா அவர் யாருன்னா அவர் கார்பெண்டர். அவர் அப்பா கூட சின்ன வயசில் இருந்து அவர்கிட்ட போயிட்டு நீச்சல் அடிக்க தெரியல, என்னை காப்பாற்றுன்னா குழந்தைங்கள விட்டுருங்க, அவங்க பாட்டுன்னு இருக்கட்டும், கவனிங்க. புரியுதா நான் சொன்னது? லாஸ்ட்டாக கார்பெண்டர் வேலையாக தான் நான் போக முடியும், புரியுதா? பெயிண்டர் வேலையாக தான் நான் போக முடியும். பைக் மெக்கானிக் வேலையாக தான் நான் போக முடியும். அங்கே போயிட்டு எனக்கு இந்த மைக்கு சரி பண்ணி கொடுன்னா அவன் என்ன சொல்லுவான்? இதே எத்தனையாண்டா என்கிட்ட வந்த இவங்க அவ்வளோ நீச்சல் தெரிஞ்சவங்க. சுழல் காற்று, அந்த சுழல் காற்று அதை மட்டும் படியமா. படகு ஓடுகை இல்லை, அவர் நித்திரையாக இருந்தார். அப்போது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படகு ஜலத்தினால் நிறைந்தது. அப்போ என்ன ஒரு பயம் இருக்கும் பாருங்க. பிரச்சனை போட்டியை முழுகிருச்சு. பிரச்சனை தலைக்கு மேலே போயினுக்குது மலை, பிரச்சனை தலைக்கு மேலே போயிடுச்சு செங்கடல், பிரச்சனை உள்ளே முழுகிடுச்சு சுழல் காற்று. எது? படகு. கரெக்டுங்களா? ஆனால் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த 12 பேர் மாத்திரம்தான் தெரியும். தப்பிக்க தெரியாது ஒருத்தர் பத்துனுக்கிறாரு. இப்போ அவரை பார்த்து கூப்பிட்றானுங்க, ஐயரே எங்கம்மா அது? அவர்களிடத்தில் ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். பயம் வந்துருச்சு. அதான் இந்த பயம் வந்தால் இப்போ நீங்கள் யார்கிட்ட வரலாம்? விசுவாசம் குறையும் போது தேவனிடத்தில் வாருங்கள். விசுவாசம் நிறையும் போது பிரச்சனையை பார்த்து பேசிடு. இப்போ ஐயரே நாங்கள் மடிந்து போகிறது என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். ஏன்னா அவர்கிட்ட விசுவாசம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. உடனே அவைகள் நின்று போய்
அமைதல் உண்டாயிற்று. அடுத்த வசனம் அதில் தான் ட்விஸ்டே இருக்குது. அவர் அவர்களை பார்த்து, எங்கடா அவன் விசுவாசம், எங்கே என்றார். அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு, டேய் இப்போ தாண்டா கண்ணை மூடி இழுத்துன்னு போச்சு. அதுக்குள்ளே வந்து ஐயோ டாடி, ஐயோ அப்பா. இந்த பசங்க சளி பிடிச்சிட்டு ஒன்றா தூங்க பார்த்து லொக்குன்னு இருமுனாலே விடிய நம்மளுக்கு தூக்கம் வர மாட்டுது. கரெக்டா? என் பையனுக்கு 2 நாளாக ஒரே இரும்பல். அவன் இரும்பை பார்த்து எனக்கு தூக்கமே வரமாட்டுது, எனக்கும் வரமாட்டுது, அவங்களுக்கும் வரமாட்டுது. மூச்சிக்கினே இருக்கிறோம் நைட்டெல்லாம் ஒரே இது அப்படியே லொக்கு. அவன் இரும்பது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவன் தூங்க பார்த்து நிம்மதியாக தூங்க முடியுது. அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், டேய் சாக்லேட் சாப்பிட்றதால தான் இந்த இரும்பல் வருது. சாக்லேட் நீ சாப்பிட்றது நிறுத்தினா இந்த இரும்பல் வராது. அதை நான் என்னத்துக்கு கனெக்ட் பண்ணுறேன்னு தெரியுதுங்களா? விசுவாசத்தை எடுத்துன்னு போ. அந்த விசுவாசம் இல்லாதால தான் பிரச்சனை வருது. ஆனால் இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னா விசுவாசத்தை நீ எடுத்துன்னு போ. இதுக்கு தான் அதை எடுத்துகிட்டு வரேன். ஓகேங்களா? அப்போது நம்மளுக்கே நிம்மதியான தூக்கம் இல்லை. ஆனால் இங்கே அவர் சொல்கிறாரு, எழுந்த உடனே அவர் எதுவுமே பேசலை பாருங்கள். எடுத்த உடனே திட்டவே இல்லை. யாரை பார்த்து? சீசரில் பார்த்து திட்டவே இல்லை. எடுத்த உடனே ஏஞ்சி டப்பன் ஏய் அமைதியா சொல்லிட்டு, இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, உன் விசுவாசம் அப்படின்னா அவர் என்ன பண்ணிக்கிறாரு, அதாவது பாக்கெட்டில் இப்போ 12 பேர் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம். நம்ம எல்லாருக்கும் ஒரே டேட்டில் தான் சம்பளம் போடுறாங்க. இப்போது எல்லாருமே போயிட்டு சம்பளம் போட்டாச்சுடா, வாடா ட்ரீட் வைடா அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தலப்பா கட்டிக்கு போகிறீங்க, எல்லாருமே சாப்பிட்றீங்க. அந்த 12 பேரில் 11 பேர் வந்து நீ பே பண்ணுறன்னா என்ன சொல்வீங்க நீங்கள்? நீயே இன்றைக்கி தானே சம்பளம் வாங்கின, அதே சம்பளம் தானே நானும் வாங்கிருக்கிறேன், உன் சம்பளம். அவர் கேட்குற அர்த்தம் இப்போ புரிஞ்சிச்சா? உன் விசுவாசம் எங்கே அப்படின்னா, இதே விசுவாசம் தாண்டா உனக்கும் இருக்குது, அதை எடுக்க வேண்டியது தாண்டா நீ. ஏன்டா என்கிட்ட வர? உன் விசுவாசம் எங்கேன்னு அவர் கேட்குறது சாதாரணமாக படிச்சுட்டு போகக்கூடாது. அந்த விசுவாசம் உங்ககிட்ட இருக்குல்ல, நீ பேசினாலே அந்த காற்று நிற்கும். புரியுதா எப்படி பேசிக்கிறார் பாருங்க. இப்போ சொல்லுங்கள், பிரச்சனை வந்துச்சுன்னா நான் தேவனிட்ட பேச மாட்டேன், பிரச்சனையை பார்த்தே பேசுவேன். ஓகே, டைம் இல்லை. லாஸ்ட்டாக ஒரு வசனம் சொல்லி, ஒரு வேளை ஜெபம் குறையுதுன்னு வச்சிங்களேன். யாக்கோபு 5:15 யாக்கோபு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். ஓகேங்களா? இது வந்து யாக்கோபு எப்படி சொல்லி கொடுக்குறாருன்னா, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். ஆனால் இயேசு என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, நீயே எல்லாத்தையும் பண்ணலாம். இப்போ அதில் தான் ஒருத்தன் வந்து, நான் என்ன சொன்னேன் லாஸ்ட்டாக, ஒரு வேளை உங்களுக்கு ஒரு இடத்துல கூப்பிட்டுட்டாங்க, பயமாக இருக்குது, ஒரு பிசாசை துரத்த கூப்பிட்றாங்க, பிசாசு வீட்டில் அழகழிக்குதுங்க, நீங்கள் கிறிஸ்தவங்க தானேங்க, வாங்க எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணுதுங்கன்னா பயப்படவே கூடாது. அதுக்கு தான் இவ்வளவும் சொல்லித்தரேன். உன் விசுவாசம் எங்கே, எதுக்கு கர்த்தர் கேட்டார், அதே விசுவாசத்தை வச்சு தான் நான் உலகத்தில் ஜெயம் பெற்றுக்கொண்டே இருக்கிறேன். அந்த விசுவாசம் நான் இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும், சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளும் நான் உனக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டேன். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, அந்த சயின்ஸ்லாம் உன்னை வந்து ஃபாலோ பண்ணும், நீ பிசாசுகளை துரத்துவ, எல்லாமே உனக்கு அதிகாரம் கொடுத்துட்டாரு. இப்போ ஒரு வேலை நீங்கள் பார்த்து ஒரு பயம் வந்துருச்சுன்னா, இப்போ நீங்கள் யாரை பார்க்கணும்? தேவனை பார்க்கணும். அதுக்கு ஒரே ஒரு அப்போஸ்தலர் 9:40 முடிச்சிட்டேன். பெஸ்டியா? பேதுரு எல்லாரையும் இவங்க என்னன்னா, ஒரு தபித்தாள்ன்ற ஒரு சகோதரி மரித்துட்டா. சொல்லுங்கள், எல்லாமே பெரிய பெரிய விஷயம். ஒன்று என்னது, ஃபஸ்ட்டு மலை, ரெண்டாவது செங்கடல் சமுத்திரம், மூன்றாவது
சுழல் காற்று, படகே மூழ்கிருச்சு. 4வது செத்துட்டான். இதுக்கு மேலே அவன் உயிர்ப்பிக்க முடியாது. ஆனால் உயிர்ப்பிக்கப்படுவா. யார் இருந்தால் படுவா? யார் இருந்தால் படுவா? இயேசு இருந்தால் உயிரோட அவன். ஏன்னா அவர் செத்தவங்களாம் உயிரோட எழுப்பியிருக்கிறாரு. இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, இயேசு பரலோகம் போயிட்டாரு, மேலே போயிட்டாரு. இப்போ இவன் யாராக இருக்கிறான்? தனியாக இருக்கிறான். பேதுரு, சொல்லுங்கள். பேதுரு பாருங்கள், விசுவாசத்தில் எப்படி வந்துட்டு கனெக்ட் பண்ணுறாரு பாருங்கள். இப்போது இயேசுவோட கூட இருந்த பேதுரு தனியாக இருக்கிறான். இயேசுவோட கூடயே இருந்தான், இப்போ தனியாக இருக்கிறான். இப்போ தபித்தாள்ன்றவங்கள பிரேதத்துக்கு வந்து ஜெபம் பண்ண சொல்கிறாங்க. எப்படி இருக்கும்? யாருக்கு? பேதுருக்கு. எப்படி இருக்கும்? கூப்பிட்டுட்டாங்க, ஆனால் தைரியமாக போகிறான். போயிட்டு என்ன பண்ணுறான்னு தெரியுங்களா? நல்லா கவனிக்கணும். அந்த வீட்டில் எல்லாரையும் வெளில அனுப்பிச்சிட்டான். போயிட்டு வெளில அனுப்பிச்சிட்டு நேராக தேவனிட்ட போய் ஜெபம் பண்ணுறான். தேவனிட்ட போய் ஜெபம் பண்ண, நல்லா கவனிங்க. தேவனிடத்தில் போய், இப்போ கடைசி பாயிண்ட்டு, தேவனிடத்தில் போய் ஜெபம் பண்ணுறான். நான் சொன்னேன், விசுவாசம் குறைவாக இருந்தால், விசுவாசம் நிறைவாக இருந்தால். இப்போ இவனுக்கு ஒரு பயம் இருக்குது. அதுக்கு தான் பயம் வந்தால் தேவனிட்ட போயிடுங்க. போயிட்டு விசுவாசம் எனக்கு குறை உள்ளதாக இருக்கிறது. ஏன்னா ஒரு பையன் வந்து அப்படி தான் சாக கடகிறான்ற பாருங்க. உவமையும் செவிடமுள்ள ஆவி அவன் மகனை வந்து பிடிச்சிக்கிச்சு. புரியுதுங்களா? அப்போ இவன் வந்து சொல்கிறான், நீங்கள் வந்தீங்கன்னா என் பையன் சுகமாயிடுவான். உங்கள் சீசரில் வந்தாங்க சுகமாகல, நீங்கள் வந்தால் சுகமாயிடுவான். உடனே அவர் கேட்குறாரு, நீ விசுவாசித்தால் எல்லாம். உடனே அவன் சொல்கிறான், என்னால் விசுவாசிக்க முடியல. விசுவாசிக்க முடியல. என்ன உடனே தேவன் நேரங்களா பண்ணார், இங்கே ஒரு அற்புதத்தை செஞ்சு அவன் விசுவாசத்தை தூக்கி விட்டார். இப்போ அவன் விசுவாசத்தை தூக்கி விட்டாரா? விசுவாசத்தை தூக்கி விட்டாரா? சில பேர் விசுவாசம் தூங்கினுக்குது. இங்கே தூங்கினுக்குது விசுவாசம். விசுவாசத்தை தூக்கி விட்டாரா? இப்போ பேதுரு போய் ஜெபம் பண்ணுறான், விசுவாசத்தில் வந்துட்டான். அதை வேணா படிக்கலாமா? பேதுரு எல்லோரையும் வெளியே போக செய்து முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி என்ன பண்ணா? எல்லாரையும் அனுப்பிவிட்டு முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி. அப்போ பிரேதத்தின் புறமாய் திரும்புகிறான்னா அவன் எந்த பக்கம் இருந்து ஜெபம் பண்ணியிருக்கிறான்? சொல்லுங்கள். இங்கே ஒரு பிரேதம் கிடக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? என் விசுவாசம் இப்போ எழுப்பணும். நான் கர்த்தர் சொல்லிட்டார், உன்னால் முடியாது எதுவுமே இல்லை, உன்னை சயின்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுதுன்ட்டார். இப்போ நான் ரைட்டு, சயின்ஸ் நான் ஃபாலோ பண்ணதில்லை, நான் விசுவாசத்தை அவளை எழுப்புவேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். தபித்தால எழுப்ப வந்துட்டேன். வந்து பார்த்தோன்னே கொஞ்சம் விசுவாசம் குறைவாக இருக்குது. உடனே நான் என்ன பண்ணுறேன்? கர்த்தாவே, என் அவ்விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே, நீர் என்னோட கூட வாருங்க. இப்போ திரும்புகிறேன். தபித்தாலே எழுந்துரு. எதை பார்த்து பேசுகிறான்? சொல்லுங்கள், எதை பார்த்து பேசுகிறான்? பிரச்சனையை பார்த்து பேசுகிறான். பிரச்சனையை திரும்ப தேவனிட்ட சொருவில், புரியுதுங்களா? பிரச்சனைக்கிட்டே பேசுகிறான். என்ன சொல்கிறான்? பிரேதத்தின் புறமாய் திரும்பி. அப்போ அவன் எந்த பக்கம் திரும்பி ஜெபம் பண்ணியிருக்கிறான்? பிரேதத்தை வச்சு பிரச்சனையை பார்த்துன்னு கர்த்தாவே எழுப்புங்க, கர்த்தாவே எழுப்புங்க சொல்லவே இல்லை. நல்லா கவனிச்சுட்டு போனோம். ஏன்னா இதில் எவ்வளோ பெரிய விசுவாசம் எத்தனை பேருக்கு எழும்பி இருக்குதுன்னு கர்த்தருக்கு தான் தெரியும். அப்போ என்னால் இவ்வளோ கூடுமா? அப்போ நான் தான் இவ்வளோ நாள் ஒரு தவறு பண்ணிக்கிறேன், தேவனிட்ட போய் அழுதுன்னு உட்காந்து வந்துருக்கிறேன். ஆனால் தேவனிட்ட உறவுக்கு தான் போகணும், அன்புக்கு தான் அவர்கிட்ட போகணுமே கண்டி பிரச்சனையை எடுத்துன்னு போய் அவர்கிட்ட போகணுன்ற அவசியமே கிடையாது. பாருங்க, அவன் அழகாக பேசுகிறான். தேவனிட்ட பார்த்துட்டு கர்த்தாவே, பிரச்சனையை பார்த்து அவன் ஜெபம் பண்ணவே இல்லை. நம்மளாம் என்ன பண்ணுறோம்? இவ்வளோ நாள் பிரச்சனை எஸ் நாமத்தினால அப்படின்றான். ஆனால் அது விசுவாசத்தில் வரணும். கர்த்தாவே இப்போது நீ வருவீராக அப்படிலாம் அவன் கேட்கவே இல்லை. இந்த இடத்துல வாங்கன்ட்டு தனியாக ஜெபம் பண்ணுறான். இப்போ அவர் உள்ளே தான் இருக்கிறார், என் விசுவாசத்தை தட்டி தூக்குறார். இப்போ அவன் சொல்கிறான், புறவே திரும்பி தபித்தாலே எழுந்துருன்றான். அப்போது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். பக்கத்தில் பார்த்து, நீ விசுவாசிச்சா ஆகும், நீ விசுவாசிக்கலைன்னா அவரால் ஆகும். வேறு எதுவும்
இதுக்கு மேலே சொல்ல முடியாது. மறுபடியும் இன்னொரு முறை சொல்லிடலாமா? நீ விசுவாசிச்சா உன்னாலே ஆகும், நீ விசுவாசிக்கலைன்னா அவரால் ஆகும். ஆக மொத்தம் ஜெயம்தான். இன்னொன்று சொல்லுமா, நான் அவிசுவாசமாக இருந்தாலும் எனக்கு எப்படியாவது அற்புதம் நடக்கும் என்று விசுவாசம் இருந்தால் அற்புதம் நடக்கும். புரியலையா? நான் அவிசுவாசமாக இருந்தாலும் எப்படியாவது எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா அப்படி என்ற விசுவாசம் இருந்தாலே அங்கே அற்புதம் நடக்கும். அந்த விசுவாசத்தோட புறப்பட்டு போங்கள். கர்த்தரை தான் சொல்கிறேன், அந்த விசுவாசத்தோடையே போ. விசுவாசம் கொஞ்சம் கூட குறையவே கூடாது. எப்பேற்பட்ட சூழ்நிலை பார்த்ததெல்லாம் எது? மலை, செங்கடல், சுழல் காற்று குடும்பத்தையே மூழ்கிடுச்சு, அதாவது படகையே மூழ்கிருச்சு. இன்னொன்று செத்து போனது. நாலுத்துக்குமே தேவன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னா ஒரு நிரூபிக்கிறார். நாலுத்துக்குமே நீ பண்ணாலே வந்துடும்ன்றார். இதுதான் தேவன் உங்களுக்கு கொடுக்குற விசுவாசம். இந்த விசுவாசத்தோட தைரியமாக போங்க. போயிட்டு ஃபஸ்ட்டில் இப்போ இந்த விசுவாசம் வந்துருச்சுல, நானே எல்லாருக்கும் பண்ணலைன்னா வீட்டுக்குள்ளே நுழைய பார்த்தே ஜபத்தோடு நுழைங்க, துதியோடு உள்ள நுழைங்க. கர்த்தாவே இப்போதே என் வீட்டுக்குள்ளே கட்டுகள்லாம் இப்போ அறப்போகிறதற்காக நன்றி. ஏன்னா இனிய நான் தான் அர்த்தவங்க கட்டில் போய் அறுக்க போகிறேன். புரியுதா? இனிய நான் அர்த்தவங்க கட்டுகளை அறுக்க போகிறேன். எந்தக்குள்ளே இந்த விசுவாசத்தை நீங்கள் கொடுத்தீங்களே அதற்காக நான் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன்.